ஸ்ட்ரெயிட்டா போயி ஒரே ஒரு அம்பு விட்டேன். அவ்வளோதான். என் நிலைமைய மட்டும் பாருங்க இப்போ. எத் எப்படி அடிக்கிறான் பார்த்தீங்களா? இவன் என்ன வகையான டைனோசர்ன்னு தெரியல நண்பர்களே. இவன் பேர வேற காமிக்க மாட்டேங்குது ஃபைட்ல. 2 பேர் வந்துட்டானுங்க நண்பர்களே. அவ்வளோதான். நம்மள டாப்பர் ஏத்தியே போட்டு தள்ட்டானுங்க. டாப்பர் ஏத்தலனா கூட அவன அடிச்சிருப்பேன். இப்போ டாப்பர் ஏத்தி விட்டானுங்களா, அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது என்னால. ரைட்றா ரைட்டு. இப்போ வந்து பெட்ரோடானுக்கு சோலி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பெட்ரோடானும் முடிச்சுட்டான். அவன் பேரு ட்ரியோடன். ஹே காய்ஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கையும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பண்ணியிருக்கோம். அதாவது நிறையா அப்கிரேட்ஸ்லாம் டக்குன்னு பண்ணியிருக்கோம், ஓகேவா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்மளுடைய மெயின் வேலையை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான டைனோவை டேர்ம் பண்ணணும். அதுக்கடுத்து நல்லா கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும். ஆர்மர்ஸ்லாம் நல்லா அப்கிரேட் பண்ணணும் நண்பர்களே. ரொம்ப இதாக வச்சுருக்கோம், டம்மித்தனமான ஆர்மர்ஸு. இப்போ பேரியானிக்ஸோடைய ஷேடல் அன்லாக் பண்ணிடுவோம் நண்பர்களே. ஏன்னா பேரியானிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல பாய். அவனை வச்சுட்டு போனால் எவனாவது அடிக்க மாட்டான் கொஞ்சம். ஏன்னா அவனும் டேஞ்சரான அனிமல் தானே. அதனால் ரைட்டு எங்கே இருக்குது பேரியானிக்ஸோட ஷேடல்? எனக்கு தெரிஞ்சு ஸ்மித்தி டேபிளில் கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் இல்லை. ரைட், ஸ்மித்தியில் போய் பார்ப்போம் நண்பர்களே. இதில் இல்லை பேரியானிக்ஸோட ஷேடலு. ரைட்ரா. வேறு என்ன ஏதாவது நல்ல ஷேடில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நண்பர்களே. ஸ்பைனோ ஷேடில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது எத்தனாவது லெவலில் அன்லாக் ஆகணும் வர தெரில. எனக்கு தெரிஞ்சு அது 70வது லெவலுக்கு மேலே தான் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்பைனோ பாயோடைய ஷேடில் பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. 70வது லெவலுக்கு மேலே. ரைட்டு, சீக்கிரம் அன்லாக் பண்ணணும் நண்பர்களே. அவனையும் டேம் பண்ணணும். ரைட்டு, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரியானிக்ஸுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேரியானிக்ஸோடைய ஷேடில் செய்கிறதுக்கு அயன் தான் கொஞ்சம் தேவைப்படுச்சு, 25. அதையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஃப்ட் பண்ணியாச்சு நண்பர்களே பேரியானிக்ஸோட ஷேடில். இனி நம்ம போட்டால் ரைட் பண்ணி பார்க்கணும். பேரியானிக்ஸுக்கு வந்து என்ன இதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் அவனை வந்து யூஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும் எந்த ஆர்க்லேயுமே. டெய்லி சாரா தம்பி தெரியாமல் அடிச்சிட்டேன். ஆனால் இவனுக்கு ஹெச்பி தான் நிறையா இருக்குது நண்பர்களே. கிட்டத்தட்ட 3000கிட்ட இருக்குது, 2000கிட்ட இருக்குது. ஓகே, இன்னும் நம்ம கொஞ்சம் லெவல் போட்டோம்னா இவன் நிறையா ஹெச்பி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறையா லெவல் போடலாம். இவனை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா பக்கம் கூட்டு போகலாம். ஏன்னா இவனை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஆனால் ஸ்பைனோசாரஸ் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவான், அது வேறு விஷயம். ஸ்பைனோக்கிட்ட வந்து மாட்டிடக்கூடாது. இப்போ வந்து தண்ணிக்குள்ளே வந்து நம்மளை எவனும் அடிக்க மாட்டான் நண்பர்களே. ஏன்னா இங்கே வந்து எவனுமே இல்லை இப்போ, அதனால தான். ஆனால் அங்கே கடலுக்குள்ளெல்லாம் இறங்கக்கூடாது நண்பர்களே. இவனை வச்சுட்டு கடலுக்குள்ளே இறங்கணும்னா நம்மளை போட்டு மெக்லோசாரஸ் வந்து போட்டு பொழந்துடுவான். மெக்லடான்னு நினைக்கிறேன் மாரி அவன் தான். அவன்கிட்ட போய் வம்பிழுத்துடக்கூடாது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாட்டுக்குள்ள சின்ன பையங்களெலாம் அடிச்சுக்கிட்டு இருப்போம், ஓகேவா? எவனாவது ஹைடு கொடுத்தோம்னா அவனை அடிப்போம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு இன்டென்ஸான ஃபைட் போயிட்டுருக்கு நண்பர்களே. இவன் யாருன்னு தெரியுதா? ட்ரைக்கு. அவனே நம்மளுடைய பேரியானிக்ஸு பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறான் பாருங்க நண்பர்களே. அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டான். நானும் அப்படியே மிரண்டுட்டேன் நண்பர்களே. உயிரே ரொம்ப குறையலை, ஆனால் அசால்ட்டாக அடிச்சிட்டான். ட்ரைக்குனா நம்மளை பறக்க விடுவான் தெரியுமா? அவனே இப்படி செய்வான். அவனே இப்படி அடிச்சிருந்தான் நண்பர்களே ஈஸியாக. நல்லதாக போச்சு இவனை டேம் பண்ணது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோருக்காக கிளம்பிட்டேன் நண்பர்களே. ஏன்னா ரொம்ப நேரமாக இதே பண்ணிகிட்டு இருக்குது, எனக்கே போர் அடிக்குது, கொஞ்சம் கடுப்பாக வருது. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் போயிட்டு வரலாமேன்னு கிளம்பிட்டேன். சரியா? ரைட்டு, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மவுண்டைன் பக்கத்தில் வந்திருக்கோம். இது எந்த மவுண்டைன்னு தெரியுங்களே. நம்ம வந்து இதுக்கு மேலே தான் அப்சிடியன் இதெல்லாம் அடிப்போம். அயன் எல்லாமே ரிசோர்ஸ் மேலே தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வித்தியாசமாக இந்த அப்டேட்டில் மாற்றிருக்காங்களா நண்பர்களே, அதனால தான் பார்க்க வந்தேன். சரி போய் பார்ப்போன்னு பார்த்தா கொஞ்சம் கொடூரமாக தான் மாற்றி வச்சுருந்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சேபர் தூத்து டேமா வந்து ஸ்பானாக தான் முதல்ல வந்தேன். ஆனால் ஒருத்தனும் ஸ்பான் ஆக மாட்டேங்கிறான். அதுக்கடுத்து என்ன செய்யுது சொல்லுங்கள்? எங்கேயாவது கீழே தேடி பார்க்கணும் நண்பர்களே. சேபர் தூத்து பண்ணேனே. சேபர் தூத்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மலை அந்த மாதிரி ஏரியாவில் ஏறுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அந்த பையல அதுக்காக தான் தேடினேன், ஆனால் கிடைக்கல. இந்த இடத்த பாருங்கள் நண்பர்களே, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருக்காங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது. கொஞ்சம் பெருசாக்கி உள்ளே என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அயன்லாம் அங்கே இருக்குமா? இருக்குது நண்பர்களே, பரவாயில்ல. அப்சீரியன் அயன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்போ இந்த ஏரியாலேயே திரும்பவும் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் கீழெல்லாம் லாவா ஓடுதே. எனக்கு தெரிஞ்சு லாவாவில் கால் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது என்ன இடம்னே தெரில நண்பர்களே. புதுசாக எதுவும் கேவோடைய என்ட்ரன்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்களா இல்லையான்னு தெரில. அதையும் பார்க்கணும். ரைட் நண்பர்களே, இப்போ வேறு எங்கேயாவது நாங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த பழைய ஆர்க்கில் நம்ம பார்த்த இடத்துக்குலாம் போவோம், ஓகேவா? அதனால் அப்படி மெதுவாக வீடியோ வந்து இல்லைனா லென்த் ஆகிக்கிட்டே போகும். இந்த இடமே பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக டேஞ்சராக தான் மாற்றி வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல, கொஞ்சம்
ஏதோ கிரியேட்டிவா பண்ணியிருக்கானுங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். நமக்கு வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன். இங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே தொல்லையா இருக்கும். எந்த இடம் என்ன இடம்னு தெரியுதா? அதுக்கு கீழ தான் நண்பர்களே, மலைக்கு கீழ தான். இது வந்து கேவோடைய என்ட்ரன்ஸு. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு நண்பர்களே. கேவோடைய என்ட்ரன்ஸ பார்த்தீங்களா? இந்த கேவ்ல தான் நம்ம நெறையா பேர்ட்ட அடி வாங்கணும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல நண்பர்களே. இந்த கேவ்ல கூட பொழச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம மொபைல் கோளாறுனால தான் போன வாட்டி வீடியோவ நிறுத்திட்டோம். அதுக்கடுத்து இந்த இடம் எல்லாருக்கும் நெறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். நெறைய பேருக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு. கடைசியில நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து வீடு கட்டினோம். ஆனா நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வேர்ல்ட மொத்தமா நம்ம மொபைலே ரொம்ப ஸ்ட்ரக் ஆனதுனால, ரீசெட் அடிக்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. அதனால தான் நம்மளால யூடியூப்ல போட முடியல 1 வருஷமா. அதுக்கடுத்து திரும்ப கம்பேக் வந்திருக்கோம். பார்ப்போம் ஓகேவா? ரைட் நண்பர்களே. அட டேய் எங்கடா ஒரு இத பேச விடுங்களேன்டா. இங்க வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள வந்து அடிக்கிறீங்களேடா. ஏன்டா? நீங்க வேற. டேய் தள்ளி போடா தம்பி. ஏன்டா நீ வேற டிலோப்பி. டிலோப்பி ஓடுறா அங்க. இவன் வேற துப்பி விட்டுற போறான் நண்பர்களே. கண்ணு தெரியாம போயிரும். சும்மாவே கண்ணு தெரியாது எனக்கு. இந்த இருட்டுக்குள்ள. ஏன்டா நீ வேற ஏன்டா வந்து கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க போடா. டேய் இன்னும் எத்தன பேர் தான்டா வருவீங்க? ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. எத்தன பேர் தான்டா வந்து உசுர வாங்குறீங்க? அ. இவனுங்கள அடிச்சா சிட்டியும் கிடைக்கும். அது வரைக்கும் சந்தோஷம். 2, 3 சிட்டியும் கிடைச்சது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த ட்ராப்ல ஏதாவது நல்ல லூட்டா கிடைக்கும். ஏன்னா இந்த மஞ்சள் கலர் ட்ராப் பார்த்தீங்களா? இன்னும் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ராப்லும். ஆனா அது ஏதாவது டேஞ்சரான இடத்துலலாம் உழுது. அதனால தான் நம்ம அத எடுக்கிறதுக்கு போமாட்டோம். சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இறங்கி நம்ம அந்த மஞ்சள் கலர் ட்ராப் அடிக்கிறோம். எ அங்க ஒருத்தி ஷார்க்கும் இருந்தான். அவன அந்த பீவர்ஸே போட்டு தள்ளிட்டானுங்க நண்பர்களே. பீவர்ஸ் ரொம்ப டேஞ்சரான ஆட்கள். அவனுங்க கிட்ட போய் நம்ம மட்டும் வம்பு பண்ணிறக்கூடாது. அவனுங்களுடைய நெஸ்ட்டில வந்து நான் ஸ்விம்மிங் பேஸ்ட்லாம் களவாண்டுவேன். அது வேற விஷயம். அது எப்போவாவது தூக்கிட்டு ஓடிருவேன். அந்த பாய்ஸ் நம்மள தொரத்திட்டு கிடப்பானுங்க. அவனுங்களையும் நம்ம கொஞ்சம் டேம் பண்ணணும் நண்பர்களே. அவனுங்கள டேம் பண்ணா தான் நமக்கு ஸ்விம்மிங் பேஸ்ட்டு, இந்த வுட்டு இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. அதனால அவனுங்கள எப்போவாவது மாட்டுவானுங்க. டேம் பண்ணலாம். ரைட்டு நண்பர்களே. அதுக்கடுத்து நம்ம வந்து கிரீன் கலர் பீக்கான் இருக்கும் பார்த்துட்டீங்களா? அது பக்கத்தில வந்துட்டேன். அங்க 2 ரேப்டர்ஸ் இருந்தாங்க. சரின்னு ஒரு ஆசையில நான் மறந்து போய் வீட்டுக்கு பக்கத்தில உள்ள ரெக்ரூட் பண்ணலாம்னு நெனச்சேன். அதனால மறந்து போயி நான் டேம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கடுத்து தான் ஞாபகம் வந்துச்சு ரெக்ரூட் பண்ண முடியாது. அதாவது நம்ம பழைய ஆர்க்லனா நம்ம ரெக்ரூட் பண்ணி கூட்டுக்கலாம் நம்ம எங்க இருந்தாலும். ஆனா புது ஆர்க்ல அப்படி இல்லன்னு நெனைக்கிறேன். நான் அது தெரியாம மறந்து போய் அ டேம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கடைசியில பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேருமே செத்து போயிட்டானுங்க. ஏன்னா, இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறது சாத்தியமில்லாதது. ஏன்னா, பல பேரு தாண்டி போகணும். பல டைனோசர் டே டே டேஞ்சரஸ் டைனோசர்ஸ. அது வேற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரைட்டு பார்த்துக்கலாம். என்ன செய்ய முடியும்? அதுக்குன்னு இவனுங்கள டேம் பண்ணாமலாம் இல்ல நண்பர்களே. 5 நிமிஷமா போராடி தான் டேம் பண்ணேன். அப்படியும் போயிட்டானுங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்லுங்க? நம்ம கஷ்டப்பட்டு நெறையாவது டேம் பண்ணுவோம். திடீர்னு சாவோம். இப்போ அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும். அத நீங்களே பாருங்க ஓகேவா? இங்க மாங்கு மாங்குன்னு அடிச்சு 1/2 மணி நேரமா கஷ்டப்பட்டு பாய்ஸ் எல்லாம் டேம் பண்ணிருவேன். அதுக்கடுத்து ஒரு கோளாறு பண்ணிருவேன். நான் செஞ்ச ஒரு தப்புனால தான் இந்த இடத்துல ப்ராப்ளமே வரும். அதுக்குன்னு நம்ம விட்டு குடுத்துருவோமா? நம்ம என்னைக்கு விட்டு குடுத்துருவோம். திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் ஓகேவா? ரைட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பாய்ஸுமே மயக்கம் போட்டானுங்க. இப்போ இறங்கி பேசாம 2 பேரையும் அலுங்காம டேம் பண்ணிடலான்னு நான் டேம் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஆல்மோஸ்ட் அவனுங்க டேம் ஆகி பாதி நின்றுப்பானுங்க. நான் ஒரு கோளாறு பண்ணிருவேன் கடைசியில. நீங்க அத பாருங்க ஓகேவா? இப்போ வந்து இவனுக்கு மீட் வச்சுடணும். நம்ம கையில கொஞ்சம் கூட மீட் இல்ல. இந்த வெண்ட தான் இருக்கு. இல்லன்னா அந்த இக்வாடான தான் அடிச்சுட்டு வரணும் நண்பர்களே. மேல ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா? இக்வாடான் மண்டையன். அவன் ஒரு வெஜிடேரியன் நண்பர்களே. நம்மள ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஆனா சாதாரண ஆளுன்னு மட்டும் நெனச்சுக்காதீங்க. பயங்கரமா அடிப்போம். ஏன்னா நான் அவன்ட்ட அடி வாங்கியிருக்கேன். அதனால சொல்றேன். ரைட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில நம்ம ரேப்டோ டேம் ஆயிருவாரு. இவனும் டேம் ஆயிருவான். ரைட் நண்பர்களே. டேய் நீ எங்கடா பறந்து போற? டேய் நின்னுடா ஒரு இடத்துல. இவன் எங்கேயோ பறந்து ஓடிக்கிட்டு இருக்கானே. ஏன்டா தம்பி? இவன் வேற பாதி டைம் ஆயிட்டான் நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நேரம் தான். இருந்தா அப்படியே மெதுவா நான் நெனச்சா இப்போ இங்கேருந்து இவன வீட்டுக்கு மெதுவா கூட்டிட்டு போயிருவேன். ஆனா, இந்த ஏரியாலேருந்து போகும்போது டைனோசர்ஸ் தான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கானுங்க. என்ன செய்றது? டீரெக்ஸு அவனுங்கலாம் கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் கூட டீரெக்ஸ் 1 மணி நேரமா நடந்து வந்துகிட்டு இருப்பான். அதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். ராப்டர், ஆல்பா ராப்டர் நெறையா ஸ்பான் ஆகுதாம் நண்பர்களே. நான் பார்த்தேன் இடையில. ஆனா ரெக்கார்ட் பண்ணல. நான் உங்களுக்கு அடுத்து பார்த்தா காமிக்கிறேன் ஓகேவா? ராப்டரு, தெறி அதுக்கடுத்து கார்டம் இவங்கலாம் நம்மட்ட வந்து வம்பு பண்றாங்க. மட்டும் இல்ல, மிச்சம் வேற ஏதாவது ராப்டர்ஸ் வந்தாலும் நம்மள தொரத்தி தொரத்தி கடிப்பானுங்க. அது வேற ப்ராப்ளமு. எவ்வளவையும் தாண்டி இந்த ஏரியாவுக்கு வந்தேன். ஆனா, இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஆயி போய் நம்ம பெட்ரோடானுக்கும் கட்டிருவானுங்க கல்றைய. பாருங்க நீங்களே. இந்த இடம்லாம் நல்லா தான் இருக்கும். நான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கீழ ஒருத்தன் குட்டியா ஓடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா?
அவன தேவையில்லாம கைய வச்சு எனக்கு நானே குழி தோண்டிக்கிடுவேன். பாருங்க. அவனையும் டேம் பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா ராப்டர் குட்டி மாரி இருந்தோனே, என்னடா புது வகையான டைனோசரா இருக்குன்னு ஒரு ஆசையில டேம் பண்ணலான்னு நெனைப்பேன். ஆனா, அது கடைசியில ப்ராப்ளமா வந்து முடியும்னு யாருக்கு தெரியும்? இப்ப பாருங்க, இங்கலாம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா சும்மா இருந்துகிட்டு இருந்தேன். அந்த டைனோசர லைட்டா போயி ஒரே ஒரு அம்பு விட்டேன். அவ்வளோதான். என் நிலைமைய மட்டும் பாருங்க இப்போ. எத் எப்படி அடிக்கிறான் பார்த்தீங்களா? இவன் என்ன வகையான டைனோசர்ன்னு தெரியல நண்பர்களே. இவன் பேர வேற காமிக்க மாட்டேங்குது ஃபைட்ல. 2 பேர் வந்துட்டானுங்க நண்பர்களே. அவ்வளோதான். நம்மள டாப்பர் ஏத்தியே போட்டு தள்ட்டானுங்க. டாப்பர் ஏத்தலனா கூட அவன அடிச்சிருப்பேன். இப்போ டாப்பர் ஏத்தி விட்டானுங்களா, அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது என்னால. ரைட்றா ரைட்டு. இப்போ வந்து பெட்ரோடானுக்கு சோலி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பெட்ரோடானும் முடிச்சுட்டான். அவன் பேரு ட்ரியோடன். ட்ரியோடன்னு ஒரு டைனோ நண்பர்களே. அவனையும் டேம் பண்ணேன் நண்பர்களே. நல்லா அடிக்கிறான் பை. டாப்பர் பயங்கரமா ஏத்தி விடுறான். பேச்சியோசாரஸ் மதி. அதுக்கடுத்து பேரியானிக்ஸ் எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் நேரா நம்ம லூட் எடுக்கிறதுக்கு. பேரியானிக்ஸ் தான் நண்பர்களே. எந்த ஏரியானாலும் நம்ம புகுந்து புகுந்து போலாம். இந்த இடத்துல நான் திரும்பவும் அந்த நம்மள ஃபர்ஸ்ட்டு ஒருத்தன் அடிச்சான் பார்த்தீங்களா, ஒரு பெரிய டைனோசர் ஃபர்ஸ்ட்டு கில் எடுத்தானே. அந்த பாய பார்ப்பேன். அதாவது ஃப்ளையிங் டைனோசர். அவன் பேர் ஏதோ சொன்னாங்க. ஞாபகம் இல்ல. இவன வந்து எப்படி நான் டேம் பண்றதுன்லாம் பார்த்து வச்சிருக்கேன். பிற்காலத்தில நம்ம டேம் பண்ணலாம் ஓகேவா? இவன டேம் பண்றதே கொஞ்சம் கஷ்டம். டேய் டேய் இந்த ஏரியால ஏன்டா இறங்குற? இறங்குனா நம்மள புதைச்சுருவாங்கடா தம்பி. ஓடு ஓடு. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் வேண்டியது இருக்கு நண்பர்களே நம்ம லூட் எடுக்க சரியா? இன்னும் எவ்வளோ தூரம்னு எனக்கே தெரியல சரியா? இந்த இடத்துலலாம் எவனும் வந்து நம்மள கைய வைக்க மாட்டான். முன்னாடி இன்னொரு டைனோசர் இருப்பான். அவன் வந்து எப்புட்ன்னா, முதலை மாதிரி இருப்பான். அவனும் நமக்கு டாப்பர் ஏத்தி விட்டுருவான். அந்த பாய்சனா டாப்பரா ஞாபகம் இல்ல. அவனும் இருப்பான். அவனும் இப்போலாம் காணும். ரைட்டு இந்த இடத்துல நெறைய டைனோசர்ஸ் இருக்கும். நம்ம பிற்காலத்தில நெறைய இந்த இடத்துல தான் டேம் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த இடம் தான் டேஞ்சரு. டைட்டானோபாவலாம் டேம் பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா அந்த இந்த பறக்கிற டைனோசர் வந்து எடுத்து விட்டு போயிட்டான் நண்பர்களே. இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது. டேம் பண்ணணும் ஓகேவா? ரைட்டு. இந்த இடத்துக்கு பக்கத்தில வந்துட்டேன் நண்பர்களே. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா டிராவல் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களுக்கு நான் 5 நிமிஷத்தில காமிச்சுட்டேன். நம்மளுடைய ராப்டர்ஸ் பாய்ஸும் டேம் ஆயிட்டானுங்க. இவனுங்கள வீட்டுக்கு கூட்டு போறது தான் இனி பெரிய ப்ராப்ளமே. இவனுங்கள வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு என்ன செய்யன்னே தெரியல. எந்த வழியில கூட்டு போறதுன்னே. எந்த வழினாலுமே டேஞ்சர்ல தான் இருக்கு. ஆனா, நம்ம இப்போ வந்தோம் பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும் கூட்டு போ முடியாது. ஏன்னா, நம்ம வந்த இடம் ரொம்ப டேஞ்சரான சைட்ஸு. நமக்கு ஏதோ ஒரு லக்ல நம்ம வந்துட்டோம். இவனுங்கள கூட்டு போறது கஷ்டம் தான். வீட்டு பக்கத்தில வந்துட்டேன் நண்பர்களே. கடைசியில அந்த 2 ராப்டரையும் பலி குடுத்துட்டேன். அது எனக்கே தெரியல எங்க போய் அடி வாங்கினாம்ன்னு. சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் தேடிட்டு அடி வாங்கியிருக்கான். ஒருத்தன் ஆல்ஃபா ராப்டர்ட்ட அடி வாங்கியிருக்கான். அதனால நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இறங்கி நம்ம ஆட்கள அடிச்சோனே பொழக்க முடியாது. நம்மள பொளந்து விட்டுருவானுங்க. அதனால பேசாம நம்ம வீட்டு பக்கத்தில வந்துட்டேன். நம்மளுடைய பெட்ரோடானும் இறந்துருச்சுல. அதான் புது பெட்ரோடானையும் டேம் பண்ண போட்டிருக்கேன். சீக்கிரம் டேம் ஆயிருவான். இவனையும் கூட்டிட்டு நம்ம வழியில வேற ஏதாவது வித்தியாசமான டைனோசர்ஸ் சிக்குனா, அவனுங்களையும் டேம் பண்ணிட்டு வீட்ட பார்த்து போயிற வேண்டியது தான். எதுக்கு வம்பு? இவனுங்க கிட்ட சும்மாவே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல இன்னும் வாங்கி கட்டுறதுக்கு எனர்ஜி இல்லடா, எனர்ஜி இல்ல. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே! அதுக்கடுத்து டாட் அன்லாக் பண்ணியாச்சு நண்பர்களே. இது என்னன்னு தெரியுதா? ட்ராங்க்யூ டாட்டு. நம்ம லெவல் அப் ஆயிட்டுருக்கோம். 62வது லெவலு. ட்ராங்க்யூ டாட் வச்சு நம்ம ஈஸியா இனி எந்த டைனோசர்னாலும் பெரிய பெரிய டைனோசர்லாம் டேம் பண்ணலாம். அதுக்கு அயன் மட்டும் தேவை. அயன் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நம்ம எப்படியாவது டேம் பண்ணிடலாம். ரைட்டு பெட்ரோடான் நம்ம வந்து இவனுக்கு வந்து பெட்ரோன்னு பேர் வைப்போம் ஓகேவா? மீட்டோர் நல்லா இருக்காது. பெட்ரோன்னு பேர் வைப்போம். அதான் போதும். எல்ல தூக்கியாச்சு. எல் அன்லக்கியான நம்பர் நண்பர்களே நமக்கு. எல்லாம் இருக்கிறவன்லாம் சாகுறான். என்ன செய்றது சொல்லுங்க? ரைட்டு. டேய் வாடா தம்பி. இனி உன்னைய பக்கத்தில இன்னும் இவன் வெயிட் தாங்குவானா இல்லையான்னு பார்ப்போமா நம்மள. டேய் டேய் அடிச்சோம்னா நம்ம டைனோசர் நம்ம அடிச்சோம்னாலே அவனுக்கு உயிர் குறையும் நண்பர்களே. அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஓகேவா? ரைட்டு இவனுக்கு சேடல தூக்கி போட்டுட்டு, இவன் நம்மளுடைய வெயிட்ட மட்டும் லைட்டா தாங்குதானான்னு பார்த்துக்கணும். ஆஹா தாங்கல நண்பர்களே. இவன வச்சு கூட்டு போ முடியாது. நம்ம பேரியானிக்ஸ ஃபாலோ பண்ண சொல்ல வேண்டியது தான். வேற வழி கிடையாது. டேய் வாடா தம்பி. பேரியானிக்ஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணு ஓகேவா? அதுக்கடுத்து வேறு ஏதாவது வழியில வித்தியாசமான டைனோசர் தெரியாமலா பிறப்போது அதையும் டேம் பண்ணுறோம் ஓகேவா? கொஞ்சம் தூரம் போயாச்சு நண்பர்களே. நண்பர்களே கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் பார்த்தேன். நமக்கு முன்னாடி ஷார்க்கோ நிற்கிறான். ஷார்க்கோனா யாருன்னு உங்களுக்கே தெரியும். பெரிய முதலை. அந்த முதலைய வந்து டேம் பண்ணுவோம் ஓகேவா? இவன் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தண்ணிக்குள்ள இவன மாரி ஃபாஸ்ட்டா போகவே முடியாது நண்பர்களே யாராலயும். இச்சிசியோசாரஸ் இவன்லாம் தண்ணிக்குள்ள பயங்கர ஃபாஸ்ட்டா போவான். சதுப்பு நிலங்கள்லாம் கடக்கிறதுக்கு இந்த பாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். மட்டும் இல்ல நல்லா டேமேஜும் குடுப்பான். அதனால தான் இவன டேம் பண்றதுக்காக பல கிலோமீட்டர் இருந்து இங்க வந்தாச்சு. டேய் தம்பி நில்றா! நம்ம வீட்டு பக்கம் தான் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் போனோம்னா நம்ம வீடு வந்துரும். அந்த வழியிலேயே பாய் ஷார்க்கோ ஸ்பான் ஆயிருக்கான்.
ஆனா நல்லா ஏரோஸ்லாம் நெறையா விட வேண்டியதா இருக்கு. டேய் தம்பி சீக்கிரம் மயக்கம் போட்டு விட்றா. ஏன்டா இவ்வளோ நேரம் ஆகுது? கிட்டத்தட்ட 14 ஏரோஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். டேய் டேய் சீக்கிரம்டா மயக்கம் போட்டு விட்றா. எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? நல்ல வேளை நண்பரே தண்ணிக்குள்ள எங்கேயும் போய் ஓடிட்டோம்னா நம்ம என்ன செய்றது சொல்லுங்க? தண்ணிக்குள்ள இறங்க முடியாது. கடலு. நம்மள போட்டு பொளந்துருவானுங்க. அதனால தான். இவனுக்கு மீட் வச்சாச்சு நண்பர்களே. ஃபிஷ் மீட் வச்சிருக்கேன். ஃபிஷ் மீட்டும் சாப்பிடுவான்னு நெனைக்கிறேன். நம்ம சாதா மீட்டும் வைக்கணும். 2 வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில டைம் ஆயிரும். சாதா மீட் இருக்கா இல்லையான்னு வேற தெரியலையே! இருக்கும்னு நெனைக்கிறேன். கையில இருந்த மாரி தான் இருந்துச்சு இன்வென்ட்ரில. இருக்கு நண்பர்களே. இதையும் தூக்கி வைப்போம். பாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில டைம் ஆயிருவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகேவா? நல்லா பெரிய டைனோசர் நண்பர்களே. எவ்வளோ பெருசா இருக்கான் பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய முதல்ல இவன் மேல ரைட் பண்ணி பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். கடைசியில நம்மளுடைய ஷார்க்கோவும் டேம் ஆயிட்டாரு. இவருக்கு வந்து நான் அலிகாடுன்னு பேர் வைக்க போறேன். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்ல. ஐயய்யோ! என்னடா தமிழ்ல விழுது. தமிழ்ல விழுந்தா வருமான்னு பார்ப்போமா? வராது நண்பர்களே. தமிழ்ல வராது. சரி ரைட்டு. நம்ம இங்கிலீஷ்ல அலிகாடுன்னு வச்சு விட்ருவோம். அலிகாட் ஜிஏஆர்டி ஜில்லட் கார்ட் மாரி அலிகாட் எப்படி? நம்மளுடைய புதுசா ஒரு இது கொண்டு வந்திருக்கோம் பேரு. ரைட் நண்பர்களே நைட் ஆயிருச்சு. அவன் டைம் ஆகுறதுக்கு ரொம்ப மணி நேரம் ஆயிருச்சு. கடைசியில நான் டைமும் பண்ணிட்டேன். இனி இவனுங்க எல்லாரையும் பொறுமையா வீட்டுக்கு மெதுவா கொண்டு போய் விடுறதுக்கு பல மணி நேரம் ஆக்குனாலும் ஆக்குவானுங்க. டேய் வாங்கடா தம்பி. அதுவும் இவனும் நடக்கவும் மாட்டான் நண்பர்களே. இங்க பாருங்க. இவ்வளோ ஸ்லோவா நடந்துகிட்டு இருப்பான். அதனால கடைசியில கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு ஒரு 15 நிமிஷம் ஆயிருச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. ஏன்னா பக்கம் தான் இருந்தாலும் அங்க கொஞ்சம் டேஞ்சரஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எதுவுமே இல்ல நண்பர்களே. இன்னும் அயனு இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. எனக்கு மண்டைலாம் காயுது. இன்னும் நெறைய அயன் தேவைப்பட்டா தான் நம்மளால அப்கிரேடே ஆக முடியும் முதல்ல. அது வேற பார்க்கணுமா? இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஷார்க்கோடைய ஷேடல்லாம் செஞ்சாச்சு. சிமெண்டிங் பேஸ்லாம் நம்மட்ட நெறையாவே இருந்துச்சு. அதனால நமக்கு ஒண்ணும் ப்ராப்ளமும் இல்ல. இவன வச்சுட்டு என்ன பெனிஃபிட் தெரியுமா? இப்போ பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாய வச்சுட்டு நம்ம ஜில்ட்டா பறக்கலாம். அசால்ட்டா பறக்கலாம். யாருமே நம்மள பிடிக்க முடியாது தண்ணிக்குள்ள. இவன் லேண்ட்ல இவ்வளோ ஸ்லோவா இருக்கானா, ஆனா இதில வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பான். இச்சித்தியோசாரஸ் வேற இன்னைக்கு அடுத்த வீடியோல இச்சித்தியோவையும் டேம் பண்ணணும் நண்பர்களே. நம்மள போட்டு ரொம்ப பாடாப்படுத்திட்டான். போன வாட்டி டேம் பண்ணி அவன போட்டு தள்ளிட்டானுங்க. அதனால இந்த வாட்டி நம்ம கரெக்ட்டா டேம் பண்ணிடணும். வெளிய கொஞ்சம் குருவி சத்துது. அதனால கொஞ்சம் சத்தம் இருக்கும். அதனால அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் இதெல்லாம் டேம் இதெல்லாம் அ ஐயய்யோ! என்கிராம்ஸ்லாம் இத பண்ணிக்கிடுவோம் நண்பர்களே. ஐயோ! வாய் வேற இப்போ பார்த்து வளருதே! நெறைய அயன் ஆர்மர் இருக்கு பார்த்துக்கிட்டீங்களா? அதுக்கு அப்கிரேட் ஆக போறோம். அவ்வளோதான் நண்பர்களே. இன்னும் நெறைய அயன் தேவைப்படுது. அத கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன ட்ரிக்கு தான் நண்பர்களே. மேல உள்ள பாறைய அடிக்காதீங்க. தண்ணி பக்கத்துல உள்ள பாறையா பார்த்து அடிங்க. உங்களுக்கு நெறைய அயன் கிடைக்கும். கன்ஃபார்ம் மெட்டல். ஓகேவா? அந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணுங்க. கன்ஃபார்ம் கிடைக்கும். ஏன்னா நான் அப்படிதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதில தான் நெறையா அயன் கிடைக்கிற மாரி இருக்கு. உங்களுக்கு இதில அதிகமா அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மஞ்ச கலர்ல ஒரு அயன் இது இருக்கும். ஸ்டோனு. அந்த ஸ்டோன்லேயே நெறையா கிடைக்கும். அதில வந்து நெறையா கிடைக்கும். நம்ம கம்மியா கிடைக்காது. 50, 60ன்னு கிடைக்கும். அது நம்ம ஏரியா பக்கத்தில இல்ல. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு. அது அங்கருந்து கொண்டு வரது வெயிட் ப்ராப்ளம் இருக்கு பார்த்துக்கிட்டீங்களா? போட்டே எடுத்துட்டு போ முடியாது. எவனாவது வந்து அடிக்கிறான். போட்ல போனாலும், நம்மள ராஃப்ட்ல போனாலும். அதனால அங்கலாம் நம்ம ஈஸில போயிட்டு வர முடியாது. அதனால தான் இந்த ஏரியாலயே இருந்துக்கலான்னு ஒரு பிளான் போட்டேன். அதுக்கடுத்து வீட்டு பக்கத்தில கொஞ்சம் எக்ஸ்ப்ளோருக்கு போயிருந்தேன் நண்பர்களே. அயன் ரெடி ஆகுற கேப்ல. ஏன்னா, அயன் ரெடி ஆகுறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கேன்னு எக்ஸ்ப்ளோர் போய்க்கிட்டு இருந்தேன். இவனுக்கு கொஞ்சம் லெவல் அப்ஸ்லாம் வந்துச்சு. ஏன்னா, நான் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம. போற வழியில உள்ள பர்சூட்டுன்னு சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் அதுக்கடுத்து இவன் பேரு டெக் பேராசர் தானே? அவனே தான் நண்பர்களே. டெக் பேராசரையும் டேம் பண்ணிருவோம். நான் டெக் ராப்டர் பார்த்தேன். ஒரு இடத்துல. ஆனா, அந்த இடத்துல நம்ம நிக்க முடியாது. அங்க ஒரு 2 டீரெக்ஸ்லாம் நின்னுகிட்டு இருந்தானுங்க. அதனால நம்ம எதுக்கு வம்புன்னு நான் அந்த ஏரியா விட்டு வந்துட்டேன். ஓகேவா? அது வந்து நான் அப்போல போம்போது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது. இன்னும் அவனுங்க எங்க நின்னானுங்கன்னா, நம்ம போய் டேம் பண்ணலாம். ஓகேவா? அந்த டீரெக்ஸே கொஞ்சம் ஹை லெவலா தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். நல்லா ஆரஞ்சு கலர்ல இருந்தான். ஆரஞ்சா ரெட் கலர்ல இருந்தான் நண்பர்களே. அதனால எனக்கு ரெட் கலர்னா பிடிக்கும். அதனால அவன விடமாட்டேன். டேம் பண்ணிருவேன். ரைட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல கையில. கொஞ்சம் பெர்ரீஸ கலெக்ட் பண்ணிட்டு, பாய்க்கு வந்து பெர்ரீஸ குடுத்தோம்னா, அவனா டேம் ஆக ஆரம்பிச்சுருவான். டேய் சீக்கிரம் டேம் ஆயிரு ஓகேவா? இன்னைக்கு வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்து தான் நண்பர்களே. ஏன்னா, நான் வந்து நெறைய பண்ணதுனால, வீடியோ வந்து எப்படி சுருக்கன்னே எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. கிட்டத்தட்ட 57 நிமிஷத்துக்கிட்ட 1 மணி நேரம் ஆயிருச்சு. 1 மணி நேரத்துக்கிட்ட வீடியோ. அத நான் அப்படி எப்படியோ சுருக்கி 19 நிமிஷமா கொண்டு வந்துட்டேன். ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் பெர்ரீஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, அவன டேம் பண்ணிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. உங்களுக்கு இதுக்கு மேல போட்டா போர் அடிச்சிரும் கன்ஃபார்ம். எனக்கு அது தெரியும். அதனால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப், லைக்கும் போட்டுக்கோங்க. வீடியோல எது பிடிக்கல, எது பிடிச்சிருக்குங்கிறத லைட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு.
ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஐகைச் கேமிங்.